அனைவருக்கும் குட் டே. இன்னைக்கு காலிஃப்ளவர் செய்யும் முறை பார்ப்போம். அன்னைக்கு ஷார்ட் வீடியோவில் போட்டேங்க, ஆனால் அது வீடியோ சரியாக வராமல் போயிடுச்சு. அதனால் இன்னைக்கு மறுபடியும் காலிஃப்ளவர் பொரிக்கிறதுனால சரி நம்ம செய்யும் முறை வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு போடுறேன். பார்த்துடுங்க. இதுக்கு கொஞ்சம் காலிஃப்ளவரை நல்லா வெந்நீரில் விட்டு கழுவி எடுத்துட்டு வந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 1.5 கரண்டி பெப்பர் போட்டு அப்புறம் ஒரு கரண்டி கரம் மசால், ஒரு கரண்டி மட்டன் மசால், அதுக்கப்புறமா மெயினாக ஒரு பிஞ்சு சோடா, அப்புறம் கொஞ்சம் கலர் பொடி, ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு. ஏன்னா எனக்கு நிறைய கடலை மாவு போட்டு அந்த காலிஃப்ளவரை முங்கின மாதிரி பஜ்ஜி போட பிடிக்காது. மாவு ஒட்டாமலும் இருக்கணும், அதனால அது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பழைய சாதத்துக்கெல்லாம் நல்லா இருக்கும். பிரியாணிக்கெல்லாம் அப்படி தான் தருவாங்க. அந்த கல்யாண வீட்டிலலாம் அப்படி தான் சைடில் கொண்டு வைப்பாங்க. அதனால தான் அப்படி விரவணும்னு நினச்சிட்டு அப்படியே விரவிட்டேன். உங்களுக்கும் அப்படி வந்துட்டுனா விரவிடுங்க. நான் தண்ணியே சேர்க்கலை, நீங்களே பாருங்கள். நான் தண்ணி சேர்க்காம தான் விரவிருக்கேன். ஏன்னா நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்ததுனால அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குமா, அந்த தண்ணியவே வச்சு விரவிட்டேன். எண்ணெயும் குடிக்காது, அதுக்காகவே அப்படி விரவுறேன் பாருங்க. அந்த கரண்டிக்கு நான் 2 கரண்டி 2.5 கரண்டி மேல் மாவு போடலைங்க. அதனால பார்த்தீங்களா, நல்ல கலர் ஃப்ளேவர் கிடைக்கும். விரவ நல்ல ஃப்ளேவரும் வந்துடும், அந்த கரெக்டாக இருக்கும். இவ்வளோ போட்டால் போதுங்க, வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். நான் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்க்கலை, என்ன சேர்க்க மாட்டேன். ஏன்னா இந்த பஜ்ஜி இப்படி விரவு தான் நல்லாவும் இருக்கும். சிம்பிளாக குயிக்காக போட்டு எடுத்துடலாம். கடக்கடான்னு பிள்ளைங்களும் சாப்பிட்ருவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. பார்த்தீங்களா, தண்ணி சேர்க்காமலே விரவிட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலைங்க, எண்ணெயில் போட்டாச்சா. இனி அப்படியே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்த ஃப்ளேவரில் இருந்தால் நல்லாயிருக்கும். கல்யாண வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் ஒட்டாமலும் வைப்பாங்க. ஏன்னா அதுதான் நான் அந்த காலிஃப்ளவர் மட்டும் நம்ம சாப்பிட்டா போதும். மைதா கடலை மாவு அதிகமாக எடுக்காமல் அந்த பக்கோடா மாதிரியே இருக்கும். எங்கள் வீட்டில் இன்னைக்கு பயர் துவரன். ஏன்னா இப்போ தாங்க சமையல் பண்ணிகிட்ருக்கேன், நைட்டுக்கு தான் சாப்பாடு. அதனால் பயர் போட்டு துவர வச்சு காலிஃப்ளவரையும் பொரிச்சாச்சு. இந்த நாட்டு வைத்தியர் கடையில் ஓமம் வாட்டருக்குள்ளே கல் வச்சுருப்பாங்க. 20 ரூபா, ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கினா போதுங்க. நமக்கு அது ஒரு வருஷத்துக்கு வச்சு செய்யலாம். நம்ம ஃபேமிலியில் யாருக்காவதுனாலும் ஒரு பாட்டில் கொடுக்கலாம். வீட்டுக்கு வந்தால் ஏதாவது கொடுக்கணுன்னா ஒரு பாட்டில் ஓமம் விட்டுற கையில் கொடுத்துடலாம். நம்ம தண்ணி பாட்டில், ஜூஸ் பாட்டில் வாங்குவோம்ல, அதில் விட்டு கொடுக்கலாம். நீங்களும் அந்த கல்லை நல்லா கொஞ்சோண்டு கொதிக்க போட்டு நிறைய தண்ணி சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.